பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா அமித்தோட ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்துட்டு ரஞ்சினி எதற்காக வந்தார்களோ அதை கச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்கிறார் அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கு. நான் காலையிலே சொல்லியிருந்தேன், அமித்தோட ஃபேமிலி கரெக்டாக வருவாங்க மொதல் என்ட்ரியா. அதை கரெக்டாக இந்த ப்ரோமோ ஒன்லையும் போட்டாங்க. அதில் என்னென்ன அட்வைசஸ் அமித்துக்கு கொடுக்கணுமோ அந்த அட்வைசஸ்லாம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அப்படி என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்கன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும், எனக்கும் உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஸ்ரீரஞ்சினி அண்ட் வேதா அமித்தோட ஃபேமிலி இவங்க வரப்போகிறாங்க அப்படின்றது நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட டைம் ரேஞ்ச் வந்து 11:30 to 12:30 அந்த ரேஞ்ச் தான் அப்படின்றது தான் நமக்கு வந்த தகவல். ஓகே, அந்த ரேஞ்சில் நம்ம பார்க்கலாம். ஸோ தனியாக கூப்பிட்டு வந்து இதில் காலையிலேயே அமித் சொன்னார், நான் என் ஒய்ஃபை குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ரஞ்சனி கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்விகள் ஏராளமாக இருக்குது, அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது அவங்க வந்து பதில் சொல்லிட்டா போதும், எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும், நான் அதுக்கு அடுத்தது மூவ் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வெளியே கூப்பிட்டு வந்து பேசும்போது, யூ ஆர் நாட் இந்த கவுன்சிலரடா, இந்த வீட்டில் வந்து கவுன்சிலர் இருக்கிறதுக்காக மட்டும் வரல, எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதும் அறிவுரை சொல்கிறது மட்டும் வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க. எப்படி அறிவுரை சொல்கிறது மட்டும் வேலை கிடையாதுன்ற மாதிரி ஓப்பனாக போட்டு அமித்துக்கு அடியே சிறான அடியை உழுது. ஓகே, அடுத்து நீ நினச்சிட்டு இருக்க ரொம்ப சேடாக இருக்காங்கன்னு அப்படின்னு. யாரு நீ நினச்சிட்டு இருக்க சாண்ட்ரா ரொம்ப சேடாக இருக்காங்கன்ற மாதிரி. ஆனால் பிக் பாஸ் மலையாளத்தையும் தமிழ்லையும் கரைச்சி குடிச்சிட்டு உள்ளே வந்திருக்காங்கடா. கரைச்சி குடிச்சிட்டு வந்தாங்க, சேச்சி பயங்கரமாக விளையாடுறாங்கடா, உனக்கு தெரிய மாட்டேங்குதுடா அப்படின்றது. நம்ம தான் சொன்னோமே, போன வாரம் அவங்க பண்ணது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒட்டுமொத்த வீட்டையும் அவங்களுக்கு எதிராக திருப்புறது தான் கேமு, அதைத்தான் அவங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் பக்காவாக கேம் விளையாடிட்டு இருக்காங்க அவங்க. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் இரு அப்படின்ற மாதிரி. ஓகே, சேச்சிலாம் சும்மா இல்லைடா, சேச்சி கேம் சும்மா இல்லைன்னு சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. இதில் அமித்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி போயிருக்கும். அடப்பாவீங்களா, நேற்று தான் உட்காந்து ஸ்டோரிலாம் கேட்டுருந்தேன், அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நேற்று நான் ஒரு வாரம் பிளாங்க் அவுட் ஆயிட்டேன்ற மாதிரி நேற்று உட்காந்துக்கிட்டு சாண்ட்ரா வந்து அமித்துக்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தாங்க. நான் நீ சீரியஸாக அந்த ஒரு வாரம் எனக்கு ஹெல்ப் பண்ணல யாரும் இல்லை அமித், அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நடந்த நிகழ்வுகள் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது மறக்கலைன்றது நமக்கு தெரியும். ஏன்னா சாண்ட்ரா அவளை சீக்கிரம் மறக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா மொதல் வாரத்தில் இது நடந்தது, 2வது வாரத்தில் இது நடந்து கொடுத்துன்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போன வாரம் பேசக்கூடிய ஒரு நபர் தான் சாண்ட்ரா. அது எப்படி இந்த வாரம் வீக் அப்படியே மாறினோடனே கம்ப்ளீட்டாக அந்த ஒரு வாரம் அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிட்டு அதில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியலையாமா, என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சாண்ட்ராக்கு எல்லாம் தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, அதை வந்து மறைக்கணும்ல, அதை கொஞ்சம் மாற்றணும் இல்லையா, வேற என்ன பண்ணுறது, அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணணுன்ற மாதிரி பண்ணியாச்சு. அடுத்து இது எதிர்பார்க்காத ஒரு லிஸ்ட்ல இருந்து வந்தது தான் அரோரா கணக்கு வச்சு பிளே பண்றா. எப்படி கணக்கு வச்சு பிளே பண்றாடா, யார் என்ன பேசுறாங்க எப்போ பேசுறாங்கன்னு நோட் பண்றா. எப்படி அரோரா கணக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீ ஒரு விஷயத்த பேசுறன்னு வச்சுக்க, அதை நோட் பண்ணிப்பா. இன்னொருத்தன் ஒரு விஷயத்த பேஸ் பண்றான்னா பக்காவா நோட் பண்ணிக்கிறா. எப்படி பக்காவா நோட் பண்ணிக்கிறா, அது வீட்டுக்குள்ள அட்ரஸ் பண்ணலாமா வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணலாமான்ற மாதிரி கரெக்டாக நல்லா இருக்குமான்னு பண்ணுறா. எப்படி வீக் டேஸில் பண்ணால் அது நமக்கு கிரெடிட் வருதுமா, இல்லை வீக்கெண்டில் பண்ணால் நல்லா இது பண்ணுமான்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி கேம் விளாட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் உஷாரா இருந்துக்கோ, அரோரா கிட்டே பி கேர்ஃபுல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஐ மீன் இதில் சிம்பிள், அதில் இவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான். ஏன்னா இப்போ நீ தானே அந்த பாயிண்ட்டை கொடுக்குற, அவங்க என்ன பாயிண்ட்டை பேசுகிறாங்க எப்போ அதை யூட்டிலைஸ் பண்ணுறதாங்க கேம். இந்த கேமை பொறுத்த வரையும் எந்த இடத்துல நம்ம ஸ்கோரிங் பண்ணணுன்றது தான் மூமெண்ட். அந்த ஸ்கோரிங் மூமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணால் நம்ம என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்கோரிங் மூமெண்ட்டை எடுக்கிறது தான் திறமை, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதை அவங்க பக்காவாக பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கோரிங்கை கொடுக்குறது யாரு, அதர்ஸ் தானே கொடுக்குறாங்க. இப்போ அந்த பாயிண்ட்டை நீங்கள் கொடுக்குறதால தானே அவங்க எடுத்து பேசுகிறாங்க. அப்போ அதை தெளிவாக எடுத்து அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா ஷீ இஸ் கிளவர்ன்றது அர்த்தம். அதை அங்கே ஓப்பனாக போட்டு உடைக்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த விதத்தில் ஓகே தான். ஏன்னா அவங்க ஆனால் என்ன, அவங்க இங்கேயும் அட்ரஸ் பண்ணுறாங்க, வீக்கெண்ட்லேயும் அட்ரஸ் பண்ணுறாங்க, அட்ரஸ் பண்ணாமல் இல்லை. ஆனால் எது அங்கே ஸ்கோர் பண்ணுவோம் அங்கே பக்காவாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடறாங்க அரோரா வாரம். அது ஒரு கிளாரிட்டி விஜேஸே தனியாக ஒரு தொகுப்பு ஒதுக்கி கேட்குறாருன்னா அந்த கிளாரிட்டியும் அந்த தெளிவும் அந்த பொண்ணு கொடுக்குறான்றது தானே அர்த்தம் அப்படின்றதான் நம்ம பார்த்துக்கணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்து உடனே அமித் கேட்குறாரு, ஏன்னா நேற்று தான் சேச்சி அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க, அமித்தே கொஞ்சம் சேச்சிக்கிட்ட உஷாராகிறா அமித்தே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதான் கேட்குறாங்க. ஸோ பாரு கூட என் பின்னாடி பேசுகிறாளா அப்படின்றத கேட்டபோது அவளுடைய லாயல்ட்டி கேமுக்கு மட்டும்தான். எப்படி அவளுடைய லாயல்ட்டி கேமுக்கு மட்டும்தான்,
அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான், ப்ளீஸ் பி அவர் அப்படின்றத சொன்னாங்க. இது சொன்னவனே என்ன தெரியுமா நடக்கும், இப்போ இதை சொல்லிட்டாங்கல்ல, உண்மையா கேமுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பாரு அடிக்கடி தூக்கி அண்டர் த பஸ் போடுற ஆள் தானே, எல்லாரையும் போடாத ஆட்களே கிடையாதுல்ல, கூட இருக்கவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுறது தான் பார்வதியோட கேம். இது ஒன் ஆஃப் தி கேம். ஓகே, ஸோ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா, ப்ளீஸ் அவர் அப்படின்றத ஓப்பனா சொல்லியாச்சு. இதை தான் நேத்து வந்து சாண்ட்ராவும் சொன்னாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும், இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். அமித் அவர்கள் நேத்து சாண்ட்ராவும் இதான் சொன்னா, இன்னைக்கு இவங்களும் இதான் சொன்னாங்க. அப்போ உண்மைதான் போல இருக்கு, பார்வதி இதை பண்றாதான் போல இருக்குன்ற மாதிரி அமித் பார்வதி கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா. ஏன்னா வெளியே இருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்கல்ல ரஞ்சினி, அதுல பார்வதி அமித்தை எப்படிலாம் பயன்படுத்துறாங்க, என்ன மாதிரி பண்ணாங்கன்றது கிளியர் கட்டா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தத்தில் ரஞ்சினி போன வேலை சூப்பராக கச்சிதமாக முடிஞ்சிருச்சு. ஆனால் அமித் இந்த வாரம் கிராஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டம் அப்படின்றதும் எனக்கு தெரிகிறது. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.